திருநாய் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தால் தீர்வு காணப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக பேரவையில் விவாதம் நடந்தது, என்ன முழு விவரங்கள்? வணக்கம். திருநாய் கடித்து உயிரிழக்கக்கூடிய மாடு, ஆடு, கோழிக்கு எவ்வளவு இழப்பீடு வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலின் அடிப்படையில் திருநாய் விவகாரத்தில் தீர்வு காணுவதற்கு முயற்சி அப்படிங்கிற தகவலையும் பேரவையில அமைச்சர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது தமிழகத்துல தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய திருநாய் கடி சம்பவம் தொடர்பாகவும் நாய் கடித்து மரணமடையும் கால்நடைகளுக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கவனஈர்ப்பு தீர்மானத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KC கருப்பண்ணன் மற்றும் பாஜக MLA வானதி சீனிவாசன் ஆகியோர் இன்றைக்கு பேரவையில கொண்டு வந்திருந்தாங்க. இதற்கு பதிலளித்து பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி பேசும்போது, சமீப காலங்களில் திருநாய் கடித்து வெள்ளாடு, செம்மறியாடு பாதிக்கப்படுவதா அரசனுடைய கவனத்துக்கு ஏற்கனவே செய்தி வந்திருக்கு. அப்படி திருநாய் கடித்து உயிரிழக்கக்கூடிய ஆடு, மாடு, கோழிக்கு நிவாரணம் வழங்குவதற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு. அந்த அடிப்படையில திருநாய் கடித்து ஒரு மாடு உயிரிழக்கு அப்படின்னா அந்த மாடுக்கு 37,500 ரூபாய் நிவாரணமா வழங்கப்படும். ஆடு உயிரிழக்கும் போது 4,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். கோழி உயிரிழந்தால் 300 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலை பேரவையில அமைச்சர் பெரியசாமி தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி இதுவரைக்கும் திருநாய் கடித்து உயிரிழந்த 1,149 பிராணிகளுக்கு 42 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும் பேரவையில பெரியசாமி தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி KN நேரு இந்த விவகாரம் தொடர்பா பேசும்போது, திருநாய் பிரச்சனை தொடர்பா நேற்று முன்தினமே உரிய விளக்கம் அப்படிங்கறத நான் கொடுத்திருக்கிறேன். வெறிநாய்களை பிடித்து அவற்றுக்கு ஊசி செலுத்தி குணமடைய செய்வதற்கான நடவடிக்கை எல்லாமே அரசு சார்பில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வெறிநாயை கட்டுப்படுத்த உச்சநீதிமன்றத்துல சிறப்பு மனு தாக்கல் செய்து அந்த உத்தரவு கிடைக்கும் போது அதன் அடிப்படையில இந்த திருநாய் விவகாரத்துல தீர்வு காண்பதற்கு அரசு தயாரா இருக்கிறாங்க. அதே மாதிரி திருநாய் கடித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு கொடுப்பதற்கும் அரசு தயாரா இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை பேரவையில துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிவு பண்ணாங்க.